விஜய் சொல்லுகிறார், எனக்கும் திமுகவுக்கும் தான் பகை என்று. சும்மா சொல்லி கொண்டிருக்க வேண்டியதான். அதிகமான இடங்கள் நீ வந்தால் திமுக காரன் 80 இடங்கள் வந்து அதிகமான இடங்கள் வந்தால் அவ்வளவு பேரையும் விலைக்கு வாங்கி திமுக ஆட்சி அமைப்பான். சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் தான் மாமச்சீர் கொடுப்பேன் என்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் உள்ள பெண்ணுக்கு நன்மை செய்யவில்லை, உலகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நன்மை செய்ய போகிறேன் என்று சொன்னால் எவன் நம்புவான்? கொலை செய்தவன், A1 அக்யூஸ்டாக இருந்தவன், திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்டவன், காலையில் சிறையிலிருந்து வெளியே வந்தவன் மாலையில் உள்ள வேட்பாளனாகிறான். உனக்கு எவனையும் தெரியாது, உன்னுடைய புசிக்கும் மூளை இல்லை, உனக்கும் ஒன்றும் புரியவில்லை. அப்புறம் அந்த ஒருத்தனை வைத்திருக்கிறாய சம்பளத்திற்கு ஒரு கூலிக்கு, இந்த ஜான் ஆரோக்கியசாமி, அவனுக்கும் மூளை இல்லை. எடப்பாடி கூட்டத்தில் கூட பெருங்கூட்டம் தெரிகிறது. அந்த புதுக்கோட்டையில் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். நான் நயன்தாராவை ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் விடட்டும், உன்னை விட இன்னும் 2 மடங்கு கூடவில்லை என்றால் நான் அரசியலை விட்டு வெளியே. தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கெல்லாம் பேருந்துகள் இலவசம் என்று சொன்னால் 3 நாளில் பேருந்து நிறுவனங்கள் எல்லாம் எடுத்து மூட வேண்டும். உனக்கு தவணை கட்ட முடியாது, பயணச்சீட்டு கிடையாது. பாதி பேருக்கு 10 நாளைக்கு போலவன் 11 நாள் நிறுத்த வேண்டியதான் வண்டியெல்லாம். எல்லா பெண்களும் கட்ட வண்டியில் மறுபடியும் ஏற வேண்டியதான். ஆறு வயசு பெண்மகவிலிருந்து 60 வயசு கிழவி வரை பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை. எனக்கு இவர்களெல்லாம் என்ன செய்வார்கள் என்று எனக்கு ரொம்ப காலம் யோசனை. 6 வயது சிறுமியை என்ன செய்வது, 60 வயது கிழவி என்ன செய்வது? அவ்வளவு வக்கரித்து போன மனநிலை தமிழ்நாட்டில். பெர்வர்ஷன், முரணிய மனநிலை. எது? போதை தான் காரணம். போதை பொருள்கள், இன்னொரு பக்கம் சாராயம், சீமை சாராயம், இவற்றினுடைய நிலைதான் காரணம். நாட்டிலே அமைதி இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு இல்லை, போதை புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. போலீஸ்காரன் எவனையும் சாத்தரசன் இது மாதிரி சாத்தான்குளம் மாதிரி யாரையும் அவனுக்கு லஞ்சம் வேண்டுமென்றால் அவர்களை கூட்டிக் கொண்டு வருவான், அடிப்பான், உதைப்பான். திருப்புவனத்தில் எதுதான் நடந்தது, சாத்தான்குளத்தில் எதுதான் நடந்தது? உங்களுடைய ஆட்சியில் போலீஸ்காரர்கள் அத்துமீறி நடப்பதற்கு காரணம் இதுதான். நான் சொல்லுகிறேன், தூத்துக்குடியில் கொன்ற மக்களுக்கு இந்த 17 போலீஸ் அதிகாரிகளின் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிபதி சொன்னார். நீ கொலை வழக்கு பதிவு செய்தாயா? நடந்தது யார் காலத்தில் வேண்டுமானால் இருக்கட்டும். போலீஸ் அவரை மீறி நடந்தது. அவர் சொன்னார், எனக்கே தெரியவில்லை என்று சொன்னார். அப்படியானால் கார்பரேட்டருடைய செல்வாக்கு போலீஸின் மீது எவ்வளோ இருக்க வேண்டும், கலெக்டர் மீது எவ்வளோ இருக்க வேண்டும், அப்படி சிந்திக்க வேண்டும். சரி, நடத்த முடித்தார்கள். முடிந்த பிறகு வழக்குகள் நடந்தன. நீதியரசரை கொண்டு விசாரணை நடைபெற்றது. நடைபெற்ற விசாரணையில் ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டால் அந்த தீர்ப்பை நீ நடைமுறைப்படுத்தினாயா? உனக்கு யாரை பற்றி கவலை? ஒரு போலீஸ் ராஜ்யம் நடத்துகிறாய். அதனாலே போலீஸ்காரன் வந்து நேருவின் மீது வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறான். 40 அடி சாலையை 30 அடி சாலையாக போட்ட சீஃப் இன்ஜினியரின் மீது வழக்கு தொடுக்க மறுக்கிறான். ஏனென்றால் எல்லாமே அந்த மூட்டை அடிப்பதில் உள்ள 3/4 பங்கு ஸ்டாலினுக்கு தான் போகிறது. இது ஆளுவதற்கு தகுதி இல்லாத ஒரு இது. நான் இந்த அடிமைக்கு சொல்லுகிறேன், ஒரு அடிமையாக இருந்தால் இவர்கள் சொன்னார்கள், பார்த்தீர்களா, அமித்ஷாவிடம் 3 தடவை போய்விட்டு வந்தார் கூட்டணி பேசுவதற்கு. எங்களுக்கு காங்கிரஸ்காரன் இங்கே வருகிறான், ஆனால் இங்கே இருந்து எடப்பாடி அமித்ஷாவை பார்க்க போகிறார் என்று சொன்னார். அதெல்லாம் சும்மா பேசி கொண்டிருப்பதற்கு போய் அவர் வீட்டில் பலகாரம் சாப்பிட்டு வந்து விட்டார், குஜராத்தி பலகாரத்தை. ஆனால் இங்கே வந்து பேசுகின்ற நிலை வந்தபோது வந்தானே, இங்கே சென்னையில் தானே பேசி முடித்தார்கள். 27 இடமாக சுருக்கி விட்டாரே அவருடைய இடத்தை. எங்கே அமித்ஷாவினுடைய அதிகாரம் இருந்தால் 169 அமித்ஷா போட்டியிடுவார், 29 எடப்பாடி போட்டியிடுவார். அறிவிருந்து பேசுகிறீர்களா? உனக்கும் இல்லை, உன் மகனுக்கும் இல்லை. உங்கள் பாட்டனுக்கு மட்டும் இருந்தது, சூழ்ச்சியும் கூட இருந்தது. உங்களுடைய தந்தை கருணாநிதிக்கு இருந்தது, அறிவு இருந்தது, சூழ்ச்சியும் இருந்தது, வஞ்சகமும் இருந்தது. ஆனால் அறிவு இருந்தது. உங்களுக்கு அறிவே கிடையாது என்று நான் சொல்கிறேன். உனக்கு கிடையாது, மகனுக்கு கிடையாது, பேரனுக்கு அப்புறம் எங்கே இருந்து வரும்? எங்கேயாவது உலகத்தில் 27 இடமா? நீ 28 இடம் காங்கிரஸுக்கு கொடுத்தா அவர் 27 இடத்தோடு நிறுத்திக்கொள் என்று சொன்னார். சொன்னவன் வலிமையானவனா இல்லை முரட்டு அடிமையா? மூளை இருந்து பேசுகிறாயா நீ என்று நான் கேட்கிறேன். 27 இடம் பாமகவிடம் நான் பேசிக்கொள்வேன், தினகரனிடம் நான் பேசிக்கொள்வேன். இங்கே வரு, வாசனையெல்லாம் நீ வச்சுக்க, உன் சின்னத்திலேயே நிறுத்திக்கொள், வேண்டுமானா உன் கட்சியில் சேர்த்துக்கொள் என்று சொல்வதற்கு எவனுக்கு அமைதியாக இருப்பது, ஓங்கி பேசுவதில்லை, என்ன தன்னுடைய நாளாசிரியாக கருத்துக்கள் கூவிக்கொண்டே தெரிவதில்லை. என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வது, செய்ய வேண்டிய காலத்தில் செய்வது, உறுதியாக செய்வது.
எப்படி உன்னால் ஏன் இவ்வளவு பெரிய மைய அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு எடப்பாடியை மடக்க முடியவில்லை? போன தடவை மடக்க நினைத்தாய் தனியாக நின்று கொள்கிறேன் என்று சொல்லி தோற்றாரே தவிர மடக்க முடிந்ததா? அறிவிருந்து பேசுகிறீர்களா நீங்கள் என்று கேட்கிறேன் நான். ஆக நீ காங்கிரஸுக்கு திமுக 40க்கு 40 வருவதற்கு உங்கள் அண்ணாமலை காரணமாக இருந்தாலே தவிர முட்டாள்தனமாக யுவர் ஃபூலிஷ் ஸ்ட்ராட்டஜி led to the fall of எடப்பாடி இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன். சரி, அது ஒரு பக்கம். அப்பொழுதும் தனியாக நிற்பதென்றால் நிற்கிறேன் என்று சொன்ன முரட்டு அடிமை என்ன செய்திருப்பான்? முரட்டு அடிமை என்ன செய்திருப்பான்? பின்னாலே தெரிவான். தெரிந்தாரா? தோற்றால் பரவாயில்லை என்று தனித்து நின்றார். இப்பொழுது நீ வந்தாய் 27 இடங்களுக்கு, அந்த சீட்டை தரவில்லை, இந்த சீட்டை தரவில்லை, அவன் தான் வாழ இருந்த நடிகாட்டம் கத்தி கொண்டிருக்கிறானே தவிர எடப்பாடி அவர் வாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய்விட்டார். நீ என்ன பேசினால் என்ன? இதுக்கெல்லாம் முரட்டு அடிமை, முட்டாள் அடிமை, அந்த அடிமை, இந்த அடிமை, முரட்டு அடிமை, எளிய, இதெல்லாம் நீயாவது பேசிக்கொள்ள வேண்டியதான். இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் தான் வைத்தீர்கள் உங்கள் பெரியசாமிக்கு. தூத்துக்குடி பெரியசாமியை முரட்டு அடிமைன்னு சொல்லி எதற்காக அந்த மனிதனை அடிமைன்னு சொன்னான்? அடிமையிலும் முரட்டு அடிமையாம். ரொம்ப வெரி லாயல் டு கருணாநிதியா. எதற்காக உனக்கு அவர் வெரி லாயலாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் நான். Why should he be loyal to you? He is an individual. He has his own self-respect. எதற்காக உனக்கு அடிமையாக இருக்க வேண்டும்? நீங்களெல்லாம் அப்படி கொண்டாடி நீ முரட்டு அடிமை, அதாவது அவன் நேரடியாக அடிமை என்று சொன்னால் வருத்தப்படுவேன். முரட்டு அடிமை ரொம்ப அன்பு கொண்ட பேரன்பு கொண்ட அடிமை. அடிமை இறைவனுக்கு தான் அப்படி இருக்கணும், மனிதனுக்கு எதற்காக இருக்க வேண்டும்? நீ பேசுவதெல்லாம் நான் சொல்லுகிறேன். முரட்டு அடிமை என்றால் பிஜேபி 179 இடத்திலும் எடப்பாடி 27 இடத்திலும் இருக்க வேண்டும். அப்புறம் நீங்கள் விரும்பிய இடங்களிலெல்லாம் நீங்கள் நின்றிருக்க வேண்டும். பிஜேபி நின்றிருக்க வேண்டும். முடிந்ததா? உனக்கு இடம் இது, உனக்கு இடம் இது, உனக்கு இடம் உள்ளது, எனக்கு இடம் உள்ளது, நான் பாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய போகிறேன். நீ அடிமையாக்க நினைத்தால் நான் பாராளுமன்ற தேர்தலில் வெளியே நிற்பேன். தோற்பதை பற்றி பரவாயில்லை. நீதான் திமுக வெற்றி பெறுவதற்கு வழிவகுத்தவனே தவிர யூ ஹெல்ப்டு டிஎம்கே டு கெயின் பவர். அண்ணாமலை சொல்கிறேன், அதை கட்டுப்படுத்த பிஜேபியால் முடியவில்லை. இப்பொழுது எடப்பாடி எதுவும் பேசுவதில்லை, மறுப்பதில்லை, எல்லாவற்றுக்கும் பதில் சொல்வதில்லை. அவருடைய காரியங்களை அவர் செய்து கொண்டே போகிறார். அவர் பின்னால் இப்பொழுது மற்ற கட்சிகள் போகின்றன. இப்பொழுது எடப்பாடி மாற்று கட்சியாக வருவதற்குரிய திறமுடையவராக இருக்கிறார், வருவார். ஏனென்றால் ஒரு கட்சியை வீழ்த்த வேண்டும் என்கின்ற முனைப்பு அதிகமாகின்ற போது விஜய் சொல்லுகிறார், எனக்கும் திமுகவுக்கும் தான் பகை என்று. சும்மா சொல்லி கொண்டிருக்க வேண்டியதான். ஒரு கட்சிக்காரன் வேட்பு மனுவோடு இப்போ 234 இடத்துல ஒரு இடத்துல விஜய் கட்சிக்காரன் இல்லை, அவன் ஓடியே போயிட்டான், பொண்டாட்டியோடு ஓடி போயிட்டான், பொண்டாட்டியை டம்மி போட்டு பொண்டாட்டியும் கூட்டி கொண்டு ஓடி போயிட்டான். நீ அதிகமான இடங்கள் நீ வந்தால் திமுக காரன் 80 இடங்கள் வந்து நீ அதிகமான இடங்கள் வந்தால் அவ்வளவு பேரையும் விலைக்கு வாங்கி திமுக ஆட்சி அமைப்பான். உனக்கு வருகின்ற ஒவ்வொரு இடமும் திமுகவை போல விலை பேசக்கூடிய மனிதர்களுக்கு போடுகின்ற வாக்கு அது. ஆகவே சொல்லுகிறேன், விஜயை ஒதுக்கி வைக்க. சும்மா இருக்கிறவனுக்கெல்லாம் நான் தான் மாமச்சீர் கொடுப்பேன் என்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும், உள்ள பெண்ணுக்கு நன்மை செய்யவில்லை, உலகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நன்மை செய்ய போகிறேன் என்று சொன்னால் எவன் நம்புவான்? அதெல்லாம் சும்மா பெண் குலத்திற்கு, அதெல்லாம் சும்மா அந்த எனக்கு திருநெல்வேலி பாத்தீங்களா இது வரைக்கும் இருந்த கூட்டத்தோட ஒரு இல்லை. அதாவது இந்த பாரு, எடப்பாடி கூட்டத்தில் கூட பெருங்கூட்டம் தெரிகிறது. அந்த புதுக்கோட்டையில் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இந்த கேமராவில் ஒரு 3000 பேருக்கு மேலே தெரிஞ்சா அது பெரிய கடல் மாதிரி. நேற்று பார்த்தது வந்து ஒரு மாதிரி கடல் மாதிரி கூட்டம் சொல்ல. 1,00,000 பேருக்கு மேல இல்லை, 1,00,000 பேர் கூடனா என்னன்னு கேட்குறேன். ஒரு சினிமா நடிகருக்கு ரஜினி போனால் கூடாதா? மற்றவர்கள் போனால் கூடாதா? எந்த சினிமாக்காரனுக்கு கூடவில்லை. ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கெல்லாம் பேருந்துகள் இலவசம் என்று சொன்னால் 3 நாளில் பேருந்து நிறுவனங்களெல்லாம் இழுத்து மூட வேண்டும். உனக்கு தவணை கட்ட முடியாது, பயணச்சீட்டு கிடையாது பாதி பேருக்கு, அப்புறம் டிரைவருக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, பெட்ரோல் போட முடியாது. 10 நாளைக்கு போலதான் 11 நாள் நிறுத்த வேண்டியதான் வண்டியெல்லாம். எல்லா பெண்களும் கட்ட வண்டியில் மறுபடியும் ஏற வேண்டியதான். உனக்கு அறிவு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உனக்கு யோசனை சொல்லுகிறவனுக்கு அறிவு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உன் கட்சியில் செயலாளர்களெல்லாம் வைத்திருக்கிறாய், அவனுக்கு எவனுக்காவது இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கீழே இருக்கிற தொண்டன் உன்னை கேட்க வேண்டும். பூராவும் காலையில் ஒரு கட்சியில் இடம் கிடைக்காமல் சாயங்காலம் வந்தால் இங்கே வேட்பாளர் ஆகிறான். இவன் எப்படி நம்பிக்கையாக நாணயமாக இருப்பான்? நீ உனக்கு ஓட்டு போடுகின்ற மனநிலை கிடையாது என்பதுதான் என்னுடைய மைனாரிட்டி ஓட்டு, திமுகவினுடைய ஓட்டை நீ பிரித்து விடுவாய்.
அந்த 12% போய் ஸ்டாலின் தோற்பதற்கு மிகப்பெரிய காரணமாக நீ இருப்பாய். அதனால தான் ஸ்டாலினுடைய அலறல். நீயும் வெல்லப் போவதில்லை, கரையேறப் போவதில்லை, ஸ்டாலினும் கரையேறப் போவதில்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், தப்பித்தவறி சில பேர் கரையேறினால் கூட அவர்களெல்லாம் விலை போவார்கள். காலையில் ஒரு கட்சியில் இருந்துவிட்டு மாலையில் உங்களுடைய வாசலை தட்டினால் அடுத்த நாள் காலையில் வேட்பாளன் ஆகிறான். பிறகு அவன் வேட்புமனு செல்லாதாகி வீட்டுக்கு போகிறான். கொலை செய்தவன், A1 அக்யூஸ்டாக இருந்தவன், திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்டவன், காலையில் சிறையிலிருந்து வெளியே வந்தவன் மாலையில் உள்ள வேட்பாளன் ஆகிறான். உனக்கு எவனையும் தெரியாது. உன்னுடைய புசிக்கும் மூளை இல்லை, உனக்கும் ஒன்றும் புரியவில்லை. அப்புறம் அந்த ஒருத்தனை வைத்திருக்கிறாய சம்பளத்திற்கு ஒரு கூலிக்கு, அந்த ஜான் ஆரோக்கியசாமி, அவனுக்கும் மூளை இல்லை. ஆக மொத்தம் தமிழ்நாட்டு அரசியலை நாசப்படுத்துகிறார்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் நான் மாமச்சீர் கொடுப்பேன். இது உலகத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் இவர் அண்ணன். தமிழ்நாடே நான் தான் தமிழ்நாடு. என்ன பேச்சுது? நீ என்ன? இந்த பாரம்பரியம் என்ன? தொல்காப்பியன் காலத்திலிருந்து நீ என்ன தமிழ்நாடு? உனக்கு தமிழே ஒழுங்காக எழுத வராது. என்ன தமிழ்நாடு? என்ன பேசுகிறாய்? உனக்கு உன்னுடைய வரம்பு தெரிய வேண்டாமா? ஒரு 10 பேர் உன்னை கூடி, நீ போனாலும் கூடுவான், நயன்தாரா போனாலும் கூடுவான்னு நான் சொல்கிறேன். நான் நயன்தாராவை ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் விடட்டும், உன்னை விட இன்னும் 2 மடங்கு கூடவில்லை என்றால் நான் அரசியலை விட்டே வெளியே போகிறேன். எவனாவது ஒருத்தன் நயன்தாராவை கொண்டு போய் இதே திருநெல்வேலியில் விடட்டும். உன்னை விட 2 மடங்கு கூட்டம் கூடவில்லை என்றால் ஓட்டு போடுவது வேறு, இது வேறு. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு ஒன்றும் தெரியாது. பஸ்ஸு எப்படி நடத்த முடியும்? 10 நாளைக்கு தான் நடக்கும். நீ தங்க மோதிரம் கொடுப்பாய், தாலிக்கு தங்கம் கொடுப்பாய், அவர்களை எல்லாம் ஓட்டு போட வைப்பதற்காக நீ செய்கின்றாய் தவிர மறுபடியும் கொடுக்க முடியவில்லை என்றால் உன்னை யார் கேட்பது? உன்னுடைய ஆளெல்லாம் விலை போய்விடுவாங்க. உன்னால் ஆட்சி அமைக்க முடியாது. கருத்து கணிப்பு கேட்டால் கூட நிறைய பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா? கருத்து கணிப்பு இல்லை. நீ கேட்குற ஆள்களில் 10 பேர். இந்த தினமலரில் தினம் ஒரு பேட்டி போடுவேன். ஒரு ஆள் திமுகவுக்கு போடுறேம்மா, ஒரு ஆள் அதிமுகவுக்கு போடுறேம்மா, ஒரு ஆள் விஜய்க்கு போடுறேம்மா, ஒரு ஆள் செல்லாத ஓட்டு போடுறீங்கிறேன் ஒருத்தன். இல்லை, திமுக பயப்பட போய் தானே விஜய்க்கு எல்லா இடத்துலையும் அனுமதியை மறுக்குது. இல்லை, அதெல்லாம் அவங்க கையில் இல்லை. அது ஆட்சி நீனும் சேர்ந்து கொண்டு கேட்குறாய். தேர்தல் ஆணையம் கைக்கு வந்து விட்டது. டிஜிபியை தூக்கி அடிக்கிறார்கள் அவர்கள். ஆகவே தேர்தல் ஆணையம் சார்பாக நடந்து கொள்கிறது என்றால், நீ வைத்த ஆளை அவன் சார்பாக நடந்து கொள்கிறான் என்று இடம் மாற்றினால் உடனே தேர்தல் ஆணையமே சார்பாக இருக்கிறது என்று சொன்னால் சார்பற்றவன் அவனுக்கு யார் வேணும்? அவன் அடுத்த மாதம் அவனுடைய பிடிப்பு போய்விடும். தேர்தல் முடிந்த பிறகு அவனுடைய பிடிப்பு போய்விடும். அவனுக்கு என்ன சார்பு? நீ சார்பாக உன்னுடைய டிஜிபியை தேர்தலுக்கு பயன்படுவதற்காக வைத்திருக்கிறாய். அவன் அந்த ஆளை தூக்கி அடித்து விட்டு புது ஆளை போடுகிறான். புகார் போகிறது. அப்புறம் திமுக தான் நீனே இவ்வளவு விவரமான அவளே பேசுகிறாய், இந்த விஜய்க்கு அனுமதி கொடுக்காதது திமுக ஆட்சி தான். தேர்தல் ஆணையத்தினுடைய கையில் இருக்கிறது. நீ 48 மணி நேரம் ஆன்லைன்ல நீ விண்ணப்பித்தால் ஆன்லைன்லேயே வரும், ஆன்லைன்லேயே மறுப்பு தெரிவிக்கப்படும், அதற்கான காரணமும் தெரிவிக்கப்படும். இதெல்லாம் ஒன்றும் புரியாமல் இந்த ஆட்கள் பேசுகிறார்கள். புரியாத மக்களுக்கு புரியாத செய்திகளை புரியாமல் செய்து இவர்கள் வாக்கு வாங்க முடியும் என்று நினைக்கிறார்கள். ஒன்றும் நடக்காது. நடந்தால் இந்த நாடு விளங்காது. நான் சொல்றேன், நடக்காது. நடந்தால் இந்த நாடு விளங்காது. எல்லாரும் விலை போய்விடுவாங்க. ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்வோம். விஜய் 100 இடத்தில் வெற்றி பெறுகிறார், 25 இடத்தில் திமுக வெற்றி பெறுகிறது என்றால் விஜயை தவிர மிச்சம் எல்லாரையும் விலைக்கு வாங்கி விடுவார் ஸ்டாலின். விலை போவதற்காக நீ தேர்தலில் நிறுத்துகிறாய். A1 அக்யூஸ்ட், கொலை குற்றம் செய்தவன், திருட்டு குற்றத்தில் சிறையிலிருந்து வெளிவந்தவன், காலையிலே ஒரு கட்சி மாலையிலே ஒரு கட்சி என்று வாழ்கின்றவன், இவனெல்லாம் உனக்கு கட்சியில் ஆள் இல்லாத தானே காட்டுகிறது. அது 234 இடங்களுக்கு ஒரு 20-30 இடங்களுக்கு தான் இவருக்கு ஆளே இருக்கிறது. இந்த செங்கோட்டையன் நிறுத்திய ஆள் தான் சேலம் மாவட்டத்தில் காணாமல் போய்விட்டான். செங்கோட்டையன் கதியே இப்படி என்றால் உங்கதி இன்னும் என்ன? சும்மா போய் அங்கங்கே கூட்டத்தை கூட்டி பிறகு நீ தெரிந்து கொள்வாய். ஆனானப்பட்ட விஜயகாந்துக்கு 13% வாக்கோடு அவருடைய அரசியல் அழிவுற்றது. அவர் உடல்நலம் இல்லாமல் போனார், பிறகு முடிந்தது. உன்னுடைய அரசியலும் இந்த 10-12% வாக்குகள் திமுகவை கெடுத்து விட்டு நீனும் கெடுவாய். இதுதான் நடக்கும். அதிமுக இதற்கிடையே நடந்து கோட்டை மதிலை அடையும். ஆனால் விஜய் பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாருயா, இந்த தேர்தல் இந்தியாவிலே நடக்காத ஒரு தேர்தல். அவரா சொல்லி அவர் நான் தான் தமிழ்நாடு என்று சொல்லுகிறோம். ஏதாவது சொல்லுவாரா? சொல்லுவோமா நம்ம? இல்ல, தமிழ்நாடு நான் தான் குடும்பம் என்று யாராவது சொல்லுவானா? சொன்னால் ஆணாதிக்கக்காரன் என்று சொல்வார்கள். இவனும் தான், அவளும் தான், பிள்ளைகளும் தான், எல்லாரும் சேர்ந்தது தான் குடும்பம். நான் தான் குடும்பம் என்று எவன் பேசுவான்? எவன் திமிர் பிடித்தவனோ அவன் பேசுவான். குடும்பம் என்பது நான் தான், நான் சொல்கிறத கேட்டால் இருங்க, இல்லாட்டம் போங்க அப்படின்னு சொல்லுவது மாதிரி நான் தான் தமிழ்நாடு.
என்ன நீ உங்களுடைய கட்சியில் இருக்கிறவன் அவன் பாட்டுக்கு போகிறேன், வேட்புமனுவை தப்பாக பண்ணிட்டு போகிறேன், காசை வாங்கிட்டு போகிறேன், பணத்தை வாங்கிட்டு போகிறேன், நாளைக்கு எம்எல்ஏ ஆக வந்தாலும் விலை போவான். ஏனென்றால் அவனெல்லாம் உன் கட்சிக்காரன் இல்லை. 50% பேர் மற்ற கட்சிகளிலிருந்து இடம் கிடைக்காமல் வந்தவர்கள், 20-30% பேர் பல வழக்குகளில் சம்மந்தப்பட்டவர்கள், ஆள் கிடைக்காமல் ரிப்போனெல்லாம் போட்டிருக்கிறாய். எல்லாரும் விலை போகக்கூடிய ஆட்கள். முதலிலே நீ என்ன கொள்கை வைத்திருக்கிறாய், நான் தான் தமிழ்நாடு என்று சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். இவனெல்லாம் விலை போவானா போக மாட்டானா என்பதற்கு நீ முதலிலே உறுதி சொல். உன்னை தவிர எல்லாரும் விலை போயிடுவான். அப்படிப்பட்ட ஆள்களை தான் வைத்திருக்கிறாய். அவனுக்கெல்லாம் ஒரு கொள்கையும் கிடையாது. அதனாலே கொள்கை இல்லாத உன்னை பின்பற்றுகிறான். உனக்கு என்ன கொள்கை இருக்கிறது? அஞ்சலி அம்மாவுடைய கொள்கை உன் கொள்கை, அம்பேத்கருடைய கொள்கை உன் கொள்கை, அதற்கு நேர் எதிரான காமராஜர் கொள்கை உன் கொள்கை, அப்புறம் பெரியார் கொள்கை உன் கொள்கை. இது என்ன? இது என்ன மாதிரி நேர் பகையான நேர் முரணான தலைவர்களுடைய கட் அவுட்டுகளெல்லாம் வைத்துக்கொண்டு இவர்கள் எல்லாரையும் பின்பற்றுகிறேன் என்றால், தெற்கே போகிறேன் என்று சொல்கிறாய், வடக்கே போகிறாய், வடக்கே போகிறேன் என்று சொல்கிறாய், கிடைக்க. இது என்னது? கிறுக்குத்தனம். கட் அவுட் அரசியல் என்பது மூளையற்ற, கொள்கையற்ற, கேவலமான ஒரு கூட்டத்தினுடைய கட் அவுட் அரசியல். அது கொள்கையற்ற அரசியல். அது பாலிசியே கிடையாது. சும்மா இலவசம் கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டால் அதெல்லாம் பாலிசியா? ஏன்னா அது ரொம்ப அதாவது சீமான் எப்படி ஒரு கொள்கையும் இல்லாமல், அதாவது ஒரு கட்டத்தில் அம்மா திமுகவை எதிர்ப்பதற்கு அம்மா, அப்புறம் இன்னொரு இப்போ பெரியாரை எதிர்ப்பதற்கு பிஜேபிக்கு இருக்கிறார். அந்த ஆள் உளறல் மன்னர்கள் 2 பேர் தான் தமிழ்நாட்டில். ஒன்று சீமான், இன்னொன்று இவர். ஆமாம், அவர் சொல்லிட்டாரு, ஆடு மேய்க்கிறவனெல்லாம் அரசாங்க சிப்பந்தி ஆக்குவேன். அது சாதாரண உத்தியோகமாக ஆடு மேய்ப்பது? அரசு செல்வாக்குக்கு அவர்களை ஆட்படுத்துவேன். என்ன நோட்டு அடிப்பார்கள் அவர்களெல்லாம்? ஏதாவது அறிவோடு பேசுகிறார்களா? எதையாவது ஒன்று திடுமென்று பேசினால் இப்படி திகைச்சு போய் நிற்கிறான். அவ்வளவு அறிவு வறட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது இவ்வளவு படித்த காலத்தில். ஏன்னா கொள்கை வழியாக இந்த மக்கள் நடத்தப்படவில்லை. காந்தி உள்ளே நுழைந்தார், பியு சின்னப்பா தலை தூக்க முடியவில்லை, தியாகராஜ பாகவதர் தலை தூக்க முடியவில்லை, வடநாட்டு நடிகர்கள் தலை தூக்க முடியவில்லை. காந்தி இந்த மக்களை செம்மைப்படுத்தினார், கொள்கை வழியாக கொண்டு செலுத்தினார். அவன் நாட்டுக்கு பாடுபடுவதற்கு பெண்டாட்டியை விட்டு பிள்ளையை விட்டு சிறைக்கு வந்தான். ஒரு தலைவன் வழி நடத்திய விதம். அப்புறம் 1950களுக்கு பிறகு திராவிட இயக்கம் தலை தூக்கியது, தமிழ் உணர்வு பெருகியது, என்ன இந்தி எதிர்ப்பு ஓங்கியது. இதன் காரணமாக இளைஞர்களெல்லாம் நேரடியாக அதில் ஈடுபட்டு எரித்தார்கள், கொளுத்தினார்கள், செத்தார்கள், சிறைக்கு போனார்கள், எல்லாமே செய்தார்கள். அந்த இளைஞர்கள் எம்ஜிஆரை பின்பற்றுவதற்கு 67க்கு பின்னால் வருகிறது. அதுவரையிலும் முன்னாள் சுதந்திர இயக்கத்தினுடைய கொள்கைகளின் வழி, பின்னால் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளின் வழி, அதற்கு பிறகு எம்ஜிஆரும் இந்த கொள்கைகளின் வழியே தான் இந்த நாட்டை திராவிட பொன்னாடை என்றும் அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்றும் திராவிட கொள்கையை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர். அதே கொள்கையை, அதே இடஒதுக்கீடு, அதே தமிழ் மாநாடுகள் மதுரையில், அதே எல்லா காரியத்தையும் அவர் செய்து திராவிட இயக்கத்தின் கொடுமுடியில் அவர் இருந்தார். அவருக்கு பின்னால் வந்தவர்கள் ரசிகர்களாக இல்லாமல் அவர்கள் கொள்கையாளர்களாக மாற்றப்பட்டார்கள். சரியா? அது முடிந்தது. அதற்கு பிறகு இப்பொழுது ஒரு காலம் வந்திருக்கிறது, புதிய கருத்துக்கள் இல்லை, நோ நியூ ஐடியாலஜி, நோ நியூ திங்கிங், நோபடி இஸ் கிரேட் டு லீட் தி பீப்புள். அதனுடைய விளைவாக இளைஞர்கள் வேறு இடம் கிடைக்காவிட்டால் நடிகர்கள் பின்னால் மோகமாக திரிகிறார்கள், பொக்கையாக ஆகிவிட்டார்கள். படிக்கின்ற பழக்கம் இல்லை, சிந்திக்கின்ற பழக்கம் இல்லை, இவர்களை சரியாக வழிநடத்துகின்ற தலைவர்கள் இல்லை. இதனுடைய விளைவாக அவர்கள் பொக்கையாக போய் மேட்னி ஷோ பார்ப்பது. அதை ஒருத்தி சொல்கிறாளே, நான் தான் உனக்கு பொண்டாட்டியாக இருக்கேன், வைப்பாட்டியாக வேணாலும் இருக்கேன், என்னவா வேணாலும் இருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கேவலமான சிந்தனை. இது நம்மை நாளைக்கு இவ்வளோ எவன் மணந்து கொள்வேன்? ஏண்டி நீ என்ன அவனுக்கு பொண்டாட்டியாக இருக்கேன்னா அவனுக்கு பொண்டாட்டியாக இருப்பான்னு கேட்க மாட்டானா ஒருத்தன்? நம்முடைய வாழ்க்கை அச்சத்திற்குள்ளாகி விடுமே. அந்த அச்சமே இல்லையே அந்த பெண்ணுக்கு. இது மாதிரி பெண்ணுக்காக போய் போலீஸ் ஸ்டேஷனில் இவர் புகார் கொடுக்குறார். எவரோ ஒருவர் பேசி விட்டார் என்பதற்காக. அந்த பெண்ணை பார்த்து இப்படியெல்லாம் பேசலாமா? நீ கேட்க வேண்டாமா? இது என்ன பேச்சு? நாம் அரசியலில் தவறான ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்தி ஆட்சிக்கு வருவது புதிய கொள்கைகளின் வழி நாட்டை நடத்துவதற்காக. நீ எனக்கு பெண்டாட்டி ஆவதற்காக இல்லை.
இதெல்லாம் இந்த மொட்டை அன்பினால் என்ன பயன்? நான் என்ன கருத்து சொல்ல வந்திருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கே தெரியாதே, உனக்கு எப்படி தெரியும்? சொல்ல வேண்டும் விஜய். எனக்கே தெரியாதே நான் என்ன சொல்ல வருகிறேன், உனக்கு எப்படி தெரியும்? கேட்க வேண்டும். இளைஞர்களை வழிநடத்த முடியவில்லை, கொள்கைகள் இல்லை, ஒன்றும் இல்லை, பொக்கையாக இருக்கிறது நாடு. ஆகவே யாரெல்லாம் கவர்ச்சியாக தெரிகிறார்களோ அவர்களெல்லாம் பெரிய ஆட்கள் ஆகிவிடுகிறார். என்னுடைய கருத்து ஒன்றே ஒன்று தான். இதே திருநெல்வேலியில் விஜய் வந்ததற்கு மறுநாளோ ஒரு வாரம் கழித்தோ நயன்தாராவை ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு பொது திடலிலே விட்டால், அதை விட கூட்டம் குறைவாக இருந்தால் நான் அரசியலை விட்டே போய்விடுகிறேன்.